நம்ம கார்த்திக் இருந்துட்டு இப்போ இலக்கியாவும் கௌதமும் இருக்கிற நிலைமைய கேட்ட உடனே பயங்கரமா அதிர்ச்சியாக ஆரம்பிச்சுறாங்க. ஆனா இந்த பைரவி இருந்துட்டு இலக்கியா போயிட்டு இருக்க வேலைய பத்தி தப்பா சொல்றது மட்டும் இல்லாம, இங்க கௌதம் அசிங்கப்பட்டுட்டு இருக்கான், அவமானப்பட்டுட்டு இருக்கான். இந்த விஷயம் எதுவுமே கௌதம்க்கு தெரியாமயே அவ மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கா. அப்படி இப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இப்போ கார்த்திக் இருந்துட்டு அதாவது உண்மையிலேயே நீங்க அண்ணிய பாத்து பேசிட்டு வந்தீங்களா? அவங்க எங்க தங்கியிருக்காங்க? என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் தெரியுமாமா? அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி கிட்ட கேட்க ஆரம்பிச்சுறாங்க. அந்த ஒரு டைம்ல ஜானகி இருந்துகிட்டு எனக்கு எல்லாமே தெரியும்பா, நான் போய் பேசிட்டு தான் வரேன். ஏற்கனவே கௌதம நான் போய் கூப்பிட்டேன். ஆனா எனக்கு எதுவுமே தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருந்துட்டு இனிமே எங்களை பார்க்கறதுக்காக வராத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இப்போ இலக்கியா என்கிட்ட அடிக்கடி பேசிட்டு இருக்கா. அதில் பிரச்சனை கிடையாது. ஆனா இங்க அவ ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அதுவும் இந்த மாதிரி ஒரு வேலைக்கு போறா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே பைரவி சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இதை கேட்டதும் கார்த்திக் நான் போய் பார்த்தே ஆகணும், அவங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்களும் வீட்டு அட்ரஸை கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம கார்த்திக் இங்கிருந்து நேரா கிளம்பி போய் நம்ம இலக்கியாவையும் கௌதமையும் பார்க்கறது மட்டும் இல்லாம கௌதம கட்டி பிடிச்சி கதறி எழ ஆரம்பிச்சுறாங்க. ஒரு பக்கம் கௌதம் பயங்கர கோவத்தில் நிற்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே இந்த அஞ்சலி நம்ம அதாவது இந்த கார்த்திகை பற்றி தப்பு தப்பாக சொன்னது மட்டும் இல்லாமல் பத்திரத்தில் சைன் வாங்கிட்டு வர சொன்னதே கார்த்திக் தான் அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லும்போது கடைசியில் கார்த்திக் கிட்ட ரொம்பவே ஆஷா நடந்துக்க ஆரம்பிச்சுறாரு. அதாவது இப்போது எதுக்காகடா நீ எதுக்காக இங்கே வந்த? ஏற்கனவே பத்திரத்தெல்லாம் சைன் போட சொல்லி கொடுத்த எல்லாத்தையுமே நான் கரெக்டாக பண்ணிட்டேன்ல, சைன் போட்டு தான் கொடுத்துட்டேன்ல, இதுக்கப்புறமும் எதுக்காக கார்த்திக் நீ ட்ராமா ஆடிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சுறாங்க. இதை கேட்டதும் இதுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் இருக்கிறது மட்டும் இல்லாமல், ஆனால் என்னென்ன சொல்கிறீங்க, நீங்கள் தான் இப்போ அந்த பத்திரத்தில் சைன் போட்டு வீட்டுக்கு கொரியரில் அனுப்பிச்சுட்டீங்க. இப்படி இருந்துட்டு இருக்கும்போது என்ன குறை சொல்கிறீங்களே, நீங்கள் எப்படி இப்படி சொல்லலாம்? நான் எந்த ஒரு பத்திரத்தையும் கொடுத்து அனுப்பவும் இல்லை அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அன்னைக்கு அஞ்சலி வந்தாலே அஞ்சலி வந்தப்போ நீ கூட வெளியே நின்றுட்டு இருந்த, உன்னை கை காட்டி தான் அவள் கையெழுத்து வாங்கிட்டு போனா அப்படின்னு உடனே பயங்கர கோவத்தில் நின்றுட்டு இருக்காங்க. நம்ம இலக்கியாவை ஆமாம் கார்த்திக், இதுதான் நடந்தது. ஏற்கனவே இந்த விஷயம் எல்லாமே அத்தைக்கும் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஒரு பக்கம் இப்போ அந்த வழியா நம்ம பத்மினி டாக்டர் மாஸ் என்ட்ரி கொடுக்குறாங்க. அவங்க எல்லா உண்மையுமே சொல்றாங்களோ இல்லையோ, ஆனா நம்ம இலக்கிய கிட்ட கண்டிப்பா உண்மையை சொல்லுவாங்க. நம்ம கார்த்திக் கிட்ட சொன்னாலுமே கூட இப்போ கார்த்திக் அதாவது அவங்கள பார்த்த உடனே கார்த்திக் நீங்க எங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சுறாங்க. இதை கேட்டதும் அவங்களும் கொஞ்ச நேரம் நார்மலாக பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஒரு பக்கம் நம்ம கார்த்திக் இந்த மொத்த சொத்தையும் அதாவது அந்த பத்திரத்தை முதல்ல நான் போய் தேடி கண்டுபிடிச்சி கிழிச்சு போட போகிறேன். இந்த மொத்த சொத்துக்கும் அதாவது நீங்களே கூட எடுத்துக்கோங்க, இல்லை எனக்கு பாதி கொடுத்தாலும் சரி அப்படின்றமா சொல்லி கார்த்திக் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இதை கேட்டதும் கௌதமுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் எனக்கு இந்த சொத்தெல்லாம் வேணாம் கார்த்திக் அப்படின்ற மாதிரி அவரே மறுத்துருவார். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம கார்த்திக் அட்ரஸ் கேட்டு நம்ம கௌதம பார்க்கறதுக்காக வந்தார்னா எப்படி இருக்கும் அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.